சபரிமலையில் நடந்த திடீர் ட்விஸ்ட். எப்படி இது சாத்தியம்? அதிகாரிகள் தீவிர விசாரணை. சிறந்த ஆன்மீக வழிபாட்டு தலமாக கொண்டாடப்படுகிற ஐயப்பன் கோவில் நகைகள் திருடப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்த தங்க திருட்டு தொடர்பான வழக்கு இப்போதும் விசாரணையில் இருந்து வருகின்றது. இந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இப்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தங்க மேற்கூரை நிறம் மாறியிருப்பது பலத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருவறையில் ஐயப்ப சுவாமி வீற்றிருக்கும் சன்னிதானத்தின் மேலே இருக்கும் தங்க கூரையில் உள்ள தங்கத்தை பிரித்து எடுக்க யாராவது திராவகத்தை வீசினார்களா என்பது பற்றிய தீவிர விசாரணை நடந்து வருகின்றது. கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் மேற்கூரைகள் தங்க கவசங்களால் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கருவறை கதவுகள், துவாரபாலகர் சிலைகள், தங்க கவசங்களில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்றது. இந்த வழக்கின் சர்ச்சை இன்னும் முடியவில்லை. எஸ்டிஐ விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சில நாட்களுக்கு முன்புதான் கேரளா உயர்நீதிமன்றத்தின் அனுமதியுடன் எஸ்ஐடி அதிகாரிகள் சபரிமலை கோவிலில் ஆய்வு நடத்தினர். இதற்கிடையே தற்பொழுது இன்னொரு சர்ச்சை வெடித்துள்ளது. அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆணி மாத பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகின்றது. மண்டல பூஜை மகர ஜோதி காலத்தில் மட்டுமே 48 நாட்களுக்கு பெருவழிப்பாதை திறக்கப்படும். அந்த வழியாக பக்தர்கள் பயணம் மேற்கொள்வார்கள். மற்ற நாட்களில் பம்பை வழியாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போதும் ஆணி மாத பூஜையில் தினமும் பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை வந்து வழிபட்டு செல்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்பொழுது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க மேற்கூரையின் நிறம் திடீரென மாறியுள்ளது. தங்க மேற்கூரையின் ஒரு பகுதி மட்டும் கருப்பு நிறமாக மாறி காட்சியளிக்கின்றது. இப்படி கருப்பாக மாறி இருப்பதால் தங்கத்தை பிரித்தெடுக்க யாராவது அந்த மேற்கூரை மீது திராவகம் ஏதேனும் வீசினார்களா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வாரிய அதிகாரிகள் அந்த பகுதியில் விசாரணை நடத்தினர். முதல் கட்ட விசாரணையில் தங்க மேற்கூரையின் நிறம் மாறியதற்கு நெய் காரணமாக இருக்கலாம். மேற்கூரையின் மீது பட்ட நெய்யால் தங்க மேற்கூரையின் நிறம் மாறியிருக்க அதிக வாய்ப்புள்ளது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் யாராவது ஆர்வ கோளாறில் மேற்கூரையின் மீது நெய்யை தெளித்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் தந்துள்ளனர். சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேக பிரியன் என்ற ஒரு பெயர் உள்ளது. அங்கு செல்லும் பக்தர்கள் நெய் தேங்காய் கொண்டு சென்று இறைவனுக்கு படைப்பது வழக்கம். அதனால் அந்த நெய்யை ஐயப்பன் வீற்றுள்ள தங்க கூரையின் மீது தெளித்தால் நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகும் என்ற நம்பிக்கையில் யாரேனும் பக்தர்கள் இந்த செயலை செய்திருக்கவும் வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுவது லாஜிக்காக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுதான் உண்மையாக நடந்ததா என்று உறுதியாக தெரியாது. எனினும் சபரிமலை கோவில் மேற்கூரை கருப்பாக மாறிய சம்பவம் ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.